டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஈரானினுடைய அணுசக்தி நிலையம், இப்பொழுது புதிதாக கட்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற ஈரானினுடைய டெர்கோவின் அணுசக்தி நிலையத்திற்கு அருகில் குண்டுகள் விழுந்து வெடித்திருக்கின்றன. இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்த போவதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய IAEA என்கின்ற அணுசக்தி கட்டமைப்பு இதை உடனடியாக ஆய்வு செய்ய இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. அதை தவிர ஈரானினுடைய 5 பெரும் நகரங்களில் இன்று காலை பேரோசைகள் கேட்டிருக்கின்றன. 9வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற போரின் கடந்த 24 மணி நேரங்களில் நடைபெற்றிருக்கின்ற முக்கியமான சம்பவங்கள் என்ன? ஈரானினுடைய தாக்குதல் இஸ்ரேல் பாணியில் மாற்றம் அடைந்திருக்கின்றது. இது கடந்த இரவின் முக்கியமான மாற்றமாகும். ஈரானினுடைய ஆளில்லா விமானம் ஒன்றை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தின. சுட்டு வீழ்த்தியதன் பின்னதாக அதை எடுத்து பரிசோதிப்பதற்காக அருகில் சென்ற அமெரிக்க படையினர் அடுத்த பெரும் அதிர்ச்சியை சந்தித்தார்கள். அதற்குள் மறைந்து கிடந்த ஒரு குண்டு திடீரென வெடித்ததில் ஓர் அமெரிக்க படை வீரர் மரணமடைந்தார். இது இஸ்ரேல் பாணியிலான தாக்குதல். ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்துவது ஒன்று, அதற்கு அருகில் சென்றால் அதற்கு பின்னர் தான் இருக்கின்றது ஆபத்து என்பதை வானொலி பெட்டிகளில் குண்டுகளை வைத்து கீழே போடுவது, பேனாக்களில் குண்டுகளை வைத்து கீழே போடுவது போன்ற இஸ்ரேலினுடைய போர் தந்திரத்தை ஈரான் பாவித்து அமெரிக்க படை வீரர் ஒருவரை கொன்று தள்ளி இருக்கின்றது. இது அமெரிக்காவில் பெரும் சோகத்தையும் ஈரான் மீது பெரும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதேவேளை நேற்று ஜோர்டானில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 அமெரிக்க படைகள் கொல்லப்பட்டு ஓர் அமெரிக்க படையை எங்கே என்று காணவில்லை என்று கூறியிருந்தார்கள். காணாமல் போன அமெரிக்க படை வீரர் துண்டு துண்டாக சிதறி அவருடைய உடலங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்தானா இறந்து கிடப்பது என்பதை அமெரிக்காவினுடைய படைத்துறை தலைமையகம் சென்ட்காம் இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானினுடைய இந்த தாக்குதல்கள் குறி தவறாமல் அமெரிக்க படையினரை கொன்று தள்ளி கொண்டு இருப்பது பலத்த அதிர்ச்சியை அமெரிக்காவிற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த 24 மணி நேரங்களில் பெருந்தொகையான படைகளை அமெரிக்கா இப்பொழுது மத்திய கிழக்கு நோக்கி குவித்துக் கொண்டிருக்கின்றது. தங்களுடைய படைகள் மரணிக்க தொடங்கியதன் பின்னர் போரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான வேலைகளை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது நடைபெற்றுக் கொண்டு இருக்க ஈரானினுடைய ஆக்ரோஷமான தாக்குதல்கள் குவைத், ஜோர்டான் போன்ற நாடுகளை நோக்கி நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. குவைத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பலத்த சேதம் ஏற்பட்டிருப்பதாக குவைத் அறிவித்திருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்க படைத்தளங்களை எல்லாம் குறிவைத்து தன்னுடைய தாக்குதல்களை தொடர்ந்து முன்னேற்றி கொண்டிருக்கின்றது. ஆகவே 2 தரப்பில் அமெரிக்காவினுடைய கைதான் ஓங்கி இருக்கின்றது என்பது அல்ல, ஈரானினுடைய கைகளும் ஓங்கித்தான் இருக்கின்றது. எனவே இருவரும் சமமான பலமுள்ள குத்துச்சண்டை வீரர்கள் போலவே மைதானத்தில் மோதி கொண்டிருக்கின்றார்கள். ஈரானினுடைய தாக்குதல்கள் வீரியம் இல்லாவிட்டால் அமெரிக்கா இவ்வளவு பெருந்தொகையான படைகளை திடீரென இறக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் படைகளை இறக்குவதனால் இந்த போரை வெற்றி பெற முடியாது என்று நிபுணர்கள் தெரிவித்த கருத்தும் இன்றைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வெளியாகி இருக்கின்றது. இந்த தாக்குதலினுடைய இன்னொரு முக்கியமான அம்சமும் நடைபெற்றிருக்கின்றது. கடந்த இரவு வெளியிடப்பட்டிருக்கின்ற ஓர் ஆய்வு அறிக்கையிலே ஹோர்முஸ் நீரிணையால் செல்லுகின்ற ஒரு நாளைக்கான ஆயில் 20 மில்லியன் பேரல்கள் ஆகும். இந்த 20 மில்லியன் பேரல்களையும் வேறு வழியால் கொண்டு செல்வோமாக இருந்தால் ஈரான் ஹோர்முஸ் நீரிணை மீது வைத்திருக்கின்ற அந்த கட்டுப்பாட்டை உடைத்து தகர்க்கலாம் என்று அமெரிக்காவும் மத்திய கிழக்கு நாடுகளும் போட்ட திட்டத்தின் அடிப்படையில் 6 மில்லியன் பேரல்கள் வேறு வழியால் திசை மாற்றப்பட்டிருக்கின்றன. இதனால் ஈரான் தடுக்கின்ற இடமும் உலகத்தினுடைய பற்றாக்குறை 14 பில்லியன் பேரல்களாக நாளுக்கு மாறியது. இதேவேளை மற்றைய ஆயில் உற்பத்தி நாடுகள் எல்லாம் ஒவ்வொரு நாடும் தினசரி 2 மில்லியன் பேரல்களை மேலதிகமாக உற்பத்தி செய்வதன் மூலமாக ஈரானினுடைய நீரிணை வழியால் செல்லுகின்ற அந்த பற்றாக்குறையை முறியடைத்து பாரசீக வளைகுடா செங்கடல் பகுதியால் அதை ஏற்றுமதி செய்கின்ற வேலைகளை கச்சிதமாக செய்திருக்கின்றார்கள். இதேவேளை 400 மில்லியன் பேரல்கள் ஏற்கனவே சேமிப்பில் இருந்ததும் விடுவிப்பு செய்யப்பட்டு அதுவும் உலக சந்தைக்கு சென்றிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்ப்போமாக இருந்தால் இந்த 60 தினங்களுக்குரிய யுத்த நிறுத்தம் 9 தினங்களுக்கு முன்னர் முறிவடைவதற்கு முன்னதாக ஹோர்முஸ் நீரிணை வழியால் செல்ல வேண்டி இருந்தது வெறுமனே 4 மில்லியன் பீப்பாய்கள் கொண்ட ஆயில் மட்டுமே. இந்த 4 மில்லியன் பீப்பாய்கள் என்பது உலக நாடுகளுக்கு ஒரு துளி போல மிக சிறிய தொகைதான். இந்த தடைகளினால் ஹோர்முஸ் நீரிணையால் எந்த லாபமும் ஈரானுக்கு வரக்கூடாது என்பதை இவர்கள் செய்து முடித்திருந்தார்கள். எனவே போரை துரிதப்படுத்த வேண்டியது ஈரானுடைய கடமை. உலக நாடுகள் ஆயில்
பற்றாக்குறை, விலை உயர்வு என்று கூச்சலிடாமல் இருப்பதற்கான காலம் வருமாக இருந்தால் உலகம் ஈரானை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடும். அமெரிக்காவின் குதங்களில் மறுபடியும் ஆயில் நிரம்புமாக இருந்தால் அமெரிக்கா தொடர்ந்தும் போரை நடத்தும், படைகளை இறக்கும். இதனுடைய கடைசி விளைவு ஈரானுக்கு ஆபத்தாக முடியும் என்பதனால் ஈரான் போரை முன்னெடுத்து இப்பொழுது ஹவுதி ஆயுததாரிகளை உசுப்பேற்றி விட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. செங்கடல் வழியாக பப் அல் மெண்டிஸ் என்கின்ற ஒடுங்கிய கடல் பகுதிகளுக்குள் கப்பல்கள் வருகின்ற பொழுது ஹோர்முஸ் நீரிணை போல அவர்களுடைய தாக்குதல் ஆரம்பிக்க போகின்றது. இதனால் உலக ஆயில் ஏற்றுமதியானது சம்பிதமான நிலைக்கு வரக்கூடிய அபாயம் இருக்கின்றது. அதேவேளை இப்பொழுது கைவசம் இருந்த ஆயில் தீர்ந்து போயிருக்கின்றது. உலக நாடுகள் முழுவதும் ஜூலை மாத நடுப்பகுதி இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு இயல்பு நிலை வர மறுக்குமாக இருந்தால் ஆயில் தட்டுப்பாடு மிக பெரும் பிரச்சனையாக மாறும் என்றும் அந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் உலகம் தலையிட்டு இதை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த நேரம் குரல் வளையை நெரிக்க வேண்டும் என்று ஈரான் கருதுகின்றது. ஈரான் குரல் வளையை நெரிக்குமாக இருந்தால் நமது கனவுகளை நிறைவேற்றும் ஆயுதங்களை பாவித்து தாக்குதலை மிக மோசமாக்க வேண்டும் என்று ஈரானினுடைய உள்ளக கட்டமைப்புகளை எல்லாம் சிதைக்கின்ற வேலையை அமெரிக்கா வேகமாக முன்னெடுக்க ஈரான் பதிலடியாக அமெரிக்காவிற்கு தளம் அமைக்க இடம் கொடுத்த நாடுகளின் அமெரிக்க தளங்களை எல்லாம் தாக்கி அளிக்கின்ற வேலைகளை முன்னெடுக்க விவகாரம் கட்டுமீறி போயிருக்கின்றது. இப்பொழுது யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் யாரும் என்னதான் நடக்கும் என்று தீர்மானிக்க முடியாமல் எல்லாமே கைமீறி போயிருக்கின்ற நிலைக்கு நிலையினுடைய விளிம்பு மலை உச்சிக்கு வந்திருக்கின்றது. மேலும் ஒரே ஒரு தள்ளுபவமாக இருந்தால் வேர்ல்ட் சென்ட் என்கின்ற மலை உச்சியிலிருந்து அதள விதள சுதள பாதாளத்தில் விழுந்தது போல விழ வேண்டிய நிலை வரும் என்று கடைசி எச்சரிக்கை பதிவாகியும் இருக்கின்றது. மறுபுறம் ரஷ்யாவின் உற்பத்தியில் 150 மில்லியன் பரல்கள் போக விடாது தடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது ரஷ்யா மீதான தடை விலத்தப்பட்டதனால் அந்த ஆயிலும் சந்தையை நோக்கி செல்வதனால் ஈரான் ஆயிலை தடுப்பதன் மூலமாக உலகத்தை முடக்குவதற்கு எடுத்த முயற்சியை முறியடிப்பதற்கு இந்த 60 நாள் சமாதான திட்டம் என்ற போலி அறிக்கை தயாரிக்கப்பட்டதை இப்பொழுது ஈரான் ஆத்திரமாக கண்டுபிடித்திருக்கின்றது. எனவே அமெரிக்காவை நம்புவதற்கு இனிமேல் எந்த ஆதாரங்களும் இல்லை என்ற இடத்தை நோக்கி அவர்கள் வந்திருப்பதனால் முழுமையான இந்த போரில் உலகம் தலையிட்டு ஒரு முடிவை காண வேண்டும். அதேவேளை இஸ்ரேலினுடைய தாக்குதல் அதிகரிக்கும் என்று இஸ்ரேல் எச்சரித்திருக்கின்றது. இந்த போர் போகின்ற போக்கில் அப்படியே இஸ்ரேல் மீது திடீரென தாக்குவீர்களாக இருந்தால் இஸ்ரேல் ஈரான் மீது முழு அளவிலான தாக்குதலையும் மேற்கொள்ளும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் ஆத்திரமாக தெரிவித்திருக்கின்றார். ஈரான் கூறுகின்றது பேச்சுவார்த்தை என்று வந்து லெபனானில் போரை நடத்தி கொண்டு யாரை ஏமாற்ற பார்க்கின்றீர்கள், எங்களுக்கு அறிவில்லையா, நடைபெறுகின்றது தாக்குதல் என்று ஈரானுடைய தாக்குதல் நடைபெறுவதனால் லெபனான் போருக்கான பதிலடி இஸ்ரேல் மீது விழுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் அச்சமடைந்த இஸ்ரேல் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கின்றது. குவைத் மீது நடத்துகின்ற தாக்குதல்கள் ஒரு செய்தியை சொல்லுகின்றன. எப்படி ஈரானுடைய உள்ளக கட்டமைப்புகளை அமெரிக்கா அழித்து பாலங்களை உடைத்து ரயில் நிலையங்களின் மீது இப்பொழுது தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கின்றது. இதுபோல அமெரிக்க ஆதரவு நாடுகளின் மீது அமெரிக்க படைத்தளங்கள் அல்ல, அவர்களுடைய உள்ளக கட்டமைப்புகளை உடைத்து தகர்ப்போம் ஈரானை போல என்கின்றார்கள். குவைத் நாட்டில் கடல் நீரை குடிநீராக மாற்றுகின்ற திட்டமே உயிர் நாடி அதன் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. உள்ளக கட்டமைப்புகள் எரிசக்தி நிலையங்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடைபெறுகின்றது. குவைத்தை பரிசோதனையாக எடுத்து ஈரான் தாக்குதல்களை நடத்துகின்றது. இதுபோல மேலும் பல தாக்குதல்கள் உள்ளக கட்டமைப்பு அழிவாக மாற்றமடையும். இதனுடைய விளைவு மத்திய கிழக்கு களமிறங்க வேண்டி வரும். அதை தடுக்க முடியாத சூழல் வரும். இப்படியான ஆபத்தான இடத்தை நோக்கி கடந்த 9 நாள் போரும் இந்த 9 தின போரில் இன்றைய இரவு போரும் நடைபெற்றிருக்கின்றது. இந்த 9வது நாள் போர் குறித்த சிறப்பு பார்வை இதுவாகும். கடந்த 24 மணி நேரங்களில் 9வது நாள் போரில் அமெரிக்கா ஈரானினுடைய கை ஓங்கி இருக்கின்றது என்று பெருந்தொகையான படைகளை மறுபடியும் மத்திய கிழக்கில் இறக்கி கொண்டிருக்கின்றது. ஈரானுடைய தாக்குதல்களினால் அமெரிக்க படைகள் கொன்று தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்க ஆதரவு நாடுகளினுடைய உள்ளக கட்டமைப்புகள் வெடித்து சிதறிக் கொண்டிருக்கின்றன. இதை தாங்க முடியாத அமெரிக்கா ஈரானுடைய அணுசக்தி நிலைய
நிலையத்தை நோக்கி தன்னுடைய ஏவுகணை தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இருவரும் போர் என்ற விதியை மீறி கட்டுமீறிய இடத்திற்கு சென்ற 9வது நாளாக இது இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். முக்கியமான செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. உலகத்தின் மிக முக்கியமான பெரும் அறிஞர்களினுடைய ஆய்வுகள் எல்லாம் உலக பெரும் ஊடகங்களில் இருந்து தொகுத்தெடுத்து அழகிய தமிழில் உங்களுக்கு தருவதில் ஆனந்தம் அடைகின்றோம். உங்கள் அனைவருக்கும் இன்றைய பொன்னான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.